ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். டிசம்பர்னாலே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பயம்தான். ஊருக்கு கிளம்பி போயிடலாமா, அந்த டைமில் டிக்கெட்டை போட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். டிசம்பர்னாலே ஒரு பயம் வருது. தண்ணி போக்குட்டி இடம்னா தான் எல்லா பக்கம் கேப்பே இல்லையா, கேப் இருந்து தான் தள்ளி போகும். இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டு மாதிரி தான் நின்றுட்டு தான் இருக்கும். ஃப்ளட்டு நான் இது பண்ணவே தேவையே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எவ்ரி இயர் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பர்சனலி எங்கள் வீட்டில் தண்ணிலாம் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கண்டிப்பாக லாஸ்ட் ஃப்ளட்டுக்கு தண்ணி வந்துருச்சு. நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். அப்புறம் பெட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கனால அதுங்களாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே கவர்மெண்ட் பண்ணலை. இதெல்லாம் அவங்கவுங்க வீடுங்களுக்கு அவங்கவுங்க சேஃபுக்கு தான் கொட்டிக்கினாங்க தவிர கவர்மெண்ட் எதுவுமே எடுக்கலை. கீழ் வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டம். பேஸ்மெண்ட்டத்தில் இருக்கவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. கீழ் மட்டும் இருக்கணும், பேஸ்மெண்ட்டில் இருக்கவங்க எங்களை தான் கூப்பிடுவோம். பால் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்களை தான் கூப்பிடுவான். அவன் கீழே வர மாட்டான். ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குது, எங்கள்கிட்ட பணம் இல்லை. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதெல்லாம் மஸ்கிட்டோ, அது இல்லாமல் பாம்பு, பல்லி எல்லாம் வரும். பாம்பு வரும், பூராலாம் அதனால பாம்பு வரும். பாம்பு வரைக்கும் இது எந்த காலத்துலையும் எப்படி இருக்கும். இந்த அளவுக்கு மேடு கொட்டிடுவாங்க. அது பள்ளம் கிட்டத்தட்ட 3-4-5 அடி உள்ளே இருக்குது. முன்னாடியெல்லாம் ஆளே உள்ளே போகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. வீட்டுக்குள்ளேயே கட்டில் மேலே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுலாம் காலத்தை தள்ளணும். ஒரு 3 days வச்சு சமாளிக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. லாஸ்ட்டாக ஃப்ளட் வந்தப்போ அதான் சமாளித்தோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது கிடையாது. பிரச்சனைங்கிறது நம்ம தான் உருவாக்குறோம். இதெல்லாமே யார் பண்ணணும்? கவர்மெண்ட், அரசாங்கம். கவர்மெண்ட் பண்ணணும், பண்ணித்தரேன்னு ஓட்டு வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டிங்லாம் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய வேறு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இதில் இல்லை. ஓரளவு நார்மல் மழையாக இருந்துச்சுன்னா ஓகே. கொஞ்சம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 hours 8 hours அந்த மாதிரி பெஞ்சிச்சினாலே இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டு மாதிரி தான் நின்றுட்டு தான் இருக்கும். ஃப்ளட்டு நான் இது பண்ணவே தேவையே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எவ்ரி இயர் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்த ஸ்டார்டிங் 6 yearsஆவே எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் ஒன்றும் இல்லை. பில்டிங்லாம் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய வேறு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இதில் இல்லை. ஓகே, இப்போ மழை காலம் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ என்னென்ன டிசம்பர்னாலே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பயம்தான். ஊருக்கு கிளம்பி போயிடலாமா, அந்த டைமில் டிக்கெட்டை போட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்போ முன்னெச்சரிக்கை என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துருவாங்க? ஐயோ மழை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படி? மழை வந்தால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுருவோம். இல்லாட்டி நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வேற இருக்கிறோமா, அதனால ஃபஸ்ட்டு டிக்கெட் போடுறத தான் பார்த்து கிளம்பி ஊருக்கு போகிறது தான் பார்ப்போம். என்ன பார்க்குறது? ஆமாம், ஏன்னா இங்கே ட்ரைனேஜ் தான் முக்கியமாக ரொம்ப இது ஜாயிண்ட் ஆகிறது. இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகுது. அது நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதெல்லாம் மஸ்கிட்டோ, அது இல்லாமல் பாம்பு, பல்லி எல்லாம் வரும். அதனால முதல்ல டிக்கெட்டை தான் போட்டு கிளம்பிடுறது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறது. எவ்வளோ வருஷமா வேளச்சேரியில் இருக்கீங்க? இங்கே எப்படி மழை வந்தால் எப்படி இருக்கும்? நான் வேளச்சேரியில் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 10 to 15 years இருக்கும். கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளட்டுக்கே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கும் இது வர தண்ணி வந்துடுது, நீ வர வந்திருந்தது. அண்ட் வேற என்ன, கண்டிப்பாக தண்ணி தேங்கும். ஆனால் மழை நின்றுச்சுன்னா போயிடும். பட் நிறைய பெஞ்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருவீங்க? ஐயோ டிசம்பர் வருது இல்லை, எல்லா திங்ஸும் முதல்ல ஓர கட்டிடுவோம். ஸோ எல்லா திங்ஸ் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேபி வேறு எங்கேயாவது போகிறதுனா போகலாம். பட் நிறைய பேர் அவங்கவுங்க அப்ஸ்டேர் மேலே அந்த மாதிரி இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக காலி பண்ணிடுவாங்க. ஆமாம், இது ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏன்னா வேளச்சேரி ஏரியில் வீடு வாங்கி இருக்கிறாங்க எல்லாருமே. வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரிகாஷன்ஸாக ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்களால எங்கேயுமே போக முடியாது. பட் போயிட்டாலும் திரும்பி இங்கே தான் இருந்து ஆகணும். பட் என்னன்னா ஃப்ளோ தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எடுத்தே ஆகணும், ஸ்டெப் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதிகமாக கம்பேர்ட் டு அதர் பீப்புள் வேளச்சேரி தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பாதிப்பு வருது உங்க பர்சனலி எங்கள் வீட்டில் தண்ணிலாம் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கண்டிப்பாக லாஸ்ட் ஃப்ளட்டுக்கு தண்ணி வந்துருச்சு.
அதுக்கப்புறமா நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். அப்புறம் பெட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கனால அதுங்களாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டோம் அவ்வளவுதான். இப்போ நம்ம கூட இது பண்ணிடலாம். அந்த பெட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுமே. ஏன்னா ஆமாம், பிகாஸ் ஆஃப் த பெட்ஸ் தான் எங்கேயுமே எங்களால் போக முடியல. இப்போ அவங்கெல்லாம் எங்கேயும் ஆளுங்கன்னா எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிடலாம், பட் பெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஹோட்டலில் கூட போக முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறது, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது நேச்சுரல் டிசாஸ்டர், நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பட் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். வெஹிக்கிள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக? வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டில் வந்து 2015 வந்தப்போ டேமேஜ் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ எல்லாருமே கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வேலிச்சிரி பிரிட்ஜ் மேலே தான் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்னோட கார் கூட நாங்கள் தான் பார்க் பண்ணிடுவேன். நீங்க நம்ம ஓரளவு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை ஓகே. இந்த நடுநிலையான கொஞ்சம் ஏழை மக்கள்லாம் எந்த அளவுக்கு? ரொம்ப கரெக்ட் தான். ஆனால் இந்த சைடு அவ்வளவா இல்லை. இப்போ ஸ்லம் சைடுலாம் போனீங்கன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் ஒட்டி தான் சின்ன சின்ன குடிசை தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சேஃபாக ஆயிடுறாங்க. ஆனால் ஃபுட்டுக்கு தான் அந்த டயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமே தவிர மற்றபடி சேஃப் ஆகிடுறாங்க. அது ஒரு இஷ்யூ இல்லை. மழை பெஞ்சா ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து அதாவது மெயின் அங்கே ஏரியாண்ட பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இப்போ தான் தண்ணி நிற்கல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து இது வரைக்கும் இருக்கும். இப்போ ரயில்வே வந்ததுனால தண்ணி நிற்கல. ஆனால் இருந்தாலும் மழை வந்தால் ஃபுல்லாக மழைங்கள் இது வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் வந்துடும் மழை தண்ணி. இங்கே தெருவெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. அது கவர்மெண்ட் பண்ணிடுது, ஏன்னா அது மெயின் ரோடு இல்லையா. தெருவெல்லாம் அப்படியே தான் கிடையாது. அப்படியே தான். மழை பெஞ்சதுனால என்னென்ன முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை என்ன எடுத்துருவீங்க நீங்கள்? இதெல்லாம் அலர்ட் பண்ணிடுவீங்க? எங்களுக்கு அலர்ட் எங்கள் வீட்டோட தான் நான் பண்ண முடியும். நம்ம எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா? வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? என் வீட்டில் என்ன, நான் வெளியே வராத அளவுக்கு நான் வீட்டில் என்னென்ன வேணுமோ அதை வாங்கியாந்து வச்சுக்குவேன். மழை மழை பெய்யறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போலாம் வந்து தான் நிறைய வருது, நியூஸ்லேயே சொல்லிடுறாங்க நாளைக்கு புயல் காற்று, நாளான்னைக்கு புயல் காற்று அப்படின்னு. அதெல்லாம் அதுக்காக பிஃபோராக முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ரோட் இந்த சைடு வரதை தவிர்த்துக்குவோம். அவ்வளோதான், வீட்டிலோட இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் மழை முடிஞ்சால் தான் வருவோம். எப்படி ஒவ்வொரு வருஷமும் இதை ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் கஷ்டமாக தான் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கோம். இதுவே வந்து கவர்மெண்ட் பண்ணலை. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வீடுங்களுக்கு அவங்கவுங்க சேஃபுக்கு தான் கொட்டிக்கினாங்க தவிர கவர்மெண்ட் ஒரு ரூல் எதுவுமே எடுக்கலை. அவங்கவுங்க நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே பேசிக்குவோம். அப்போ உன்னோட வீடு இருக்குது, முன்னாடி கொட்டிக்கிறல பள்ளமாக இருந்ததுன்னா தண்ணி எல்லாரும் போகிறோம் வரோம். இப்போ என் வீடை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுக்கிறேன். என் வீட்டு எனக்கும் சேஃபு, வரவங்க போகிறவங்களுக்கும் மக்களுக்கு போகிறவங்க வரவங்க நல்லா இருங்க, என்ன பண்ண அதேமாதிரி எல்லோரும் இருங்கன்னு ஒரு வாட்டி நாங்களாம் பேசி தான் அவங்கவுங்க வீடு கொட்டினால தான் இந்த மேடை. இல்லைன்னா இன்னும் இதுவே ஃபுல் டவுனு. இதில் இவ்வளோ தண்ணி இருக்கும். அந்த தெருவெல்லாம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். மற்ற சின்ன மலைக்கே இவ்வளோ வரும்போதே பார்த்தீங்களா. அப்போ நம்ம பெரிய மழைலாம் என்ன ஆகும்? அதான் சொல்லணும், வேணும்னா நாங்களே முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது. நல்லா மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். உங்களுக்கு அந்த ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா நல்லாவே இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும் போயிட்டு வரதுக்கெலாம். எப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைலாம் எடுப்பீங்க? ஐயோ டிசம்பர் வந்துட்டே அப்படிங்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா வந்து சாப்பாடு அரிசிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். கேஸ்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கேன்லாம் 2-3 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்போம். மற்றபடிக்கு இந்த பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் பிரச்சனை ஆகிடும். மற்றபடிக்கு ஒரு நாள் மழை பெஞ்சாலாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. போயிட்டு வரது தான் கஷ்டமாக இருக்கும். ரோடு பூரா தண்ணியாக இருக்கும். டிராஃபிக்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடும். நம்ம அப்புறம் அந்த தொடர்ந்து போன வாட்டில் தொடர்ந்து ஒரு மழை பெஞ்சிச்சுல, அப்போல்லாம் இங்கே நல்லாவே தண்ணி நின்றுச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, வந்து பால் பேக்கெட்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து 3-4 நாளைக்கு ஹெல்ப் இருக்காது. அப்புறமா தான் அவங்க வருவாங்க. அதுக்கு நம்ம தான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டிசம்பர் வரப்போது எவ்வளோ பயமாக இருக்குது? பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து இப்போ போன வாட்டியும் அதே மாதிரி தான் ஆச்சு. இந்த வாட்டியும் நல்லா மழை பெய்யுன்றாங்க. ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு இது போனது ஒரு மழை பெய்யுன்னு சொன்னாங்க, 4 நாள் பெய்யலை, அப்படியே போயிடுச்சு. அது மாதிரி இதுவும் போயிடுச்சுன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவோ தண்ணியில் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் நாங்கள்லாம் முயற்சி எடுத்து ரப்பீஸு கொட்டி ஓரளவுக்கு இப்போ தண்ணி இருக்கிறதில்ல. முன்னாடி எவ்வளோ தண்ணி வரும்? முன்னாடியெல்லாம் ஆளே உள்ளே போகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. நாங்கள்லாம் கொட்டி முயற்சி பண்ணி எல்லாம் சேர்ந்து தான் ரோட்டுக்கே கொட்டி அப்படியெல்லாம். இப்போ ரெட் அலர்ட்ன்றாங்க, பெரிய வெள்ளம் வருன்றாங்க. எப்படி வந்தாலும் ஓரளவுக்கு இங்கே பாதிக்காது, அவ்வளோ பாதிக்காது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குதா? ஐயோ தண்ணி வந்துடும். எது வந்தாலும் எவ்வளோ சமாளிச்சாச்சு, இன்னும் சமாளித்து தானே ஆகணும். எப்படி இந்த வெள்ளத்தோட பழகிட்டீங்களா? ஆமாம். எப்படி எந்த அளவுக்கு பழகி? நிறைய பழகியாச்சு. வீட்டுக்குள்ளேயே கட்டில் மேலே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுலாம் காலத்தை தள்ளணும். இதெல்லாமே யார் பண்ணணும்? கவர்மெண்ட் அரசாங்கம் தானே. கவர்மெண்ட் பண்ணணும், பண்ணித்தரேன்னு ஓட்டு வாங்குறாங்க.
அப்புறம் பார்த்தா ஒன்றும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ம். நாங்களே தான் அப்புறம் செஞ்சுக்கிறோம். 2015 அந்த கோடு. ஆ. அதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து 5 ரோடு வந்து ஏற்றி விட்டாங்க. ஆ. இது வந்து 5 வந்து பேஸ்மெண்ட் வந்து தூக்கி விட்டாங்க. ஆ. அதுக்கப்புறம் இந்த மலைக்கு இந்த கோடு. ஆ. அப்போ அதான் இது கழுத்து வரைக்கும் நிற்கும். கழுத்து வரைக்கும். எப்படி இப்படி ரெகுலராகவே தண்ணி இப்படின்னு கட்டிக்கிட்டே இருக்குமா? இல்லை லெவலில் கட்டி தானே இருக்குது. ஆ. அப்போ வந்து ஏரி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணி வந்து விட்டேன். ஆ. ஒரு போய் சொன்னாங்க. ஆ. தண்ணி போக்குக்கு இடம் இருந்தால் தானே. ஆ. எல்லா பக்கம் கேப்பே இல்லையே. ஆ. கேப் இருந்தால் தான் தண்ணி போகும். நீங்க எத்தனை வருஷங்களா இப்படியே பாக்குறீங்க தண்ணி? நான் வந்து 13 வருஷமா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஆ. 2015 தான் இந்த பழக மாற்றினேன். ஆ. அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் இந்த சரலாண்டு போகும்போது கால் வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கழுத்துக்கு வந்துருச்சு. முன்னெச்சரிக்கையா மழை வரப்போகுது, டிசம்பர் வந்துட்டு. ஆமாம், மழை வரும். டிசம்பர்னாலே ஒரு பயம் வருது. ஆ. டிசம்பர் தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போகிறாங்க. ஆ. அதே மாதிரி நம்மளும் ஒரு போக்கில் போயிட வேண்டியதான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு கீழே எல்லாரும் வீடு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். நாங்கள் வாங்கியிருக்கிறது ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ம். இயர்லி ஒன்ஸ் வர்ற அந்த ஒரு ஃப்ளட்டுக்காக நம்ம மற்ற அட்வான்டேஜெல்லாம் நம்ம விட்டுற முடியாது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அங்கே சேஃபாக வாங்கிக்க வேண்டியதானே எங்களோட ரிலேஷன்ஸு, பிரதரு, பேரண்ட்ஸு எல்லாருமே அட்வைஸ் அதுதான். நாங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணோன்னா கீழே இறங்குறது, விளையாடுறது, போகிறது, வர்றது. இப்போ நம்ம ஒரு எல்லா ஹியூமனும் இருக்கிற மாதிரி தான் நம்ம எதையா மறந்துடுவோம். போய் எடுக்க மேலே ஏறி போகணும், வரணும். இப்போ துணி காய போடுறதுனா கீழே போடுறது, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுங்கிறதுக்காக தான் கிரவுண்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணது. பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களால செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்க முடியாது. எவ்ரி டைம் லிஃப்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா குழந்தைய வச்சுட்டு ஏறி இறங்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு இது ஃப்ளட்டுக்காக பயந்துக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வாங்க வேணான்னு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணியிருக்கிறது நாங்கள் தைரியமாக. இப்போ டிசம்பர் ஆரம்பிச்சிட்டு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு எப்படி இருக்கு, என்னென்ன பயம் இருக்கு? அதான் லீவ் விட்டாங்க ஆனால் மழை பெய்யல. அதுதான் அது இயற்கை. அது இயற்கை. ஆனால் நாங்கள் துணி காய போடுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, இயற்கை அதோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இதுக்காக ஃப்ளட்டு வரும் அதனால் கிளம்பி ஓடிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம சந்திச்சு தானே ஆகணும். அதுக்காக தான் இங்கே வீடு வாங்கியாச்சு, தெரிஞ்சே தான் வாங்கியாச்சு. அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கேற்ற ப்ரிகாஷனரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிறத விட இங்கே இருக்கிற இன்சார்ஜ் எல்லாருமே கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனித்து நல்லா பார்த்தாங்கன்னா, இப்போ தான் நீர்நிலை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே எங்களுக்கு முன்னாடி இப்போ தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் அடுத்தது லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போ தான் சமப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. செடி கொடி எல்லாம் க்ளீன் பண்ணி சமப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னும் இதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுதா, 2 வருஷம் ஆகுதா, இல்லை 10 வருஷம் ஆகுதான்னு தெரியல. ஃப்ளட்டோட நீங்கள் பழகிட்டீங்களா? ஐயோ என்ன வரப்போகுது? ஆமாம், பழகியாச்சு. வேற என்ன பண்ணுறது? ஓரளவு சமாளிச்சு. ஏன்னா வேலிச்சேரியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறனால நம்ம இதை தவிர்த்து எங்கேயும் போக முடியாது. சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. பழகியாச்சு. வரும் பொழுதே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நல்லது. ஆமாம். வேற இது கொஞ்சம் இதா இருக்கே, பள்ளி, பூரா, பாம்பு அந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. எப்படி? மழை டைமில் கண்டிப்பாக வரும். என்ன அதெல்லாம்? பாம்பு வரும். பள்ளி பூராலாம் அதெல்லாம் இல்லை, பாம்பு வரும். ஆ. பாம்பு வந்து வரும். இதெல்லாம் இது எந்த காலத்துலேருந்து எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு வந்து மேடு கொட்டியிருக்காங்க. அது பள்ளம் வந்து கிட்டத்தட்ட 4-5 அடி உள்ளே இருக்குது. அதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு ரோடு இந்த அளவுக்கு 4 அடி மேலே தூக்குனதெல்லாம் மக்களே அவங்களே கொட்டி மேடு ஏற்றிக்கிறாங்க. அவங்களோட நமக்காக வேணுன்ட்டு தான் தவிர 35 வருஷமாக இங்கே இருந்துட்டோம். வேறு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ வேறு எங்கே போக முடியும்? நாங்கள் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்குள்ளே நாங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் எங்கள் மக்கள் எல்லாமே அது மாதிரி தான் வாழ்கிறாங்க. இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இங்கே எல்லாருமே தான். இவங்களாம் வந்து இவங்களும் என்னோட இயர் தான். அவங்க கூட பேச என்னோட இயர் தான். எல்லாம் இவங்களும் அதுலேருந்து இருக்கவங்க தான். சின்ன கோல வீடுலேருந்து நாங்களாக கட்டிக்கின்னு வேறு எங்கே போகிறது நாங்கள்? இப்போ டிசம்பர்னாலே உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும் வாழ்வாதாரத்துக்கு? வாழ்வாதாரத்துக்கு வந்து தொழில் வராது, சாப்பாட்டுக்கு பைசா இருக்காது. அவ்வளோதான். ஏழை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? தரமாட்ட டிக்கெட்டு தான், தர டிக்கெட் ரேஞ்சு தான். அன்னைக்கு வந்து சோது கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. கீழ் வீட்டுக்காரங்களாம் ரொம்ப கஷ்டம் தானே. கீழ் வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டம். பேஸ் மட்டத்தில் இருக்கவங்க வந்து தப்பிச்சு போயிடுவான். கீழ் மட்டம் இருக்கவங்க பேஸ் மட்டம் இருக்கவங்க வந்து எங்களை தான் கூப்பிடுவோம். ஆமாம், பால் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்களை தான் கூப்பிடுவான். அவன் கீழே வர மாட்டான். ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்கு, எங்கள்கிட்ட பணம் இல்லை. இதுதான். நேற்று மழை பெஞ்சிச்சு, சாப்பாடு கூட வழி இல்லை. செய்ய முடியும்? வந்தால் தானே நான் துணி தைச்சாதானே இந்த கஞ்சி குடிக்க முடியும். சின்ன மலைக்கே எப்படி இருக்கு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. எங்களுக்கு என்ன வேணுமோ நான் தான் வாங்கி தான் வைக்க முடியும். மக்களுக்கு என்ன வேணுமோ அவங்க செஞ்சால் தான் உண்டு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? என் வீடு தான் நான் பார்த்துக்க முடியும். ரோட்டுக்கே பார்க்க முடியுமா?
அதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது. அப்புறம் எதுக்கு வரி வாங்குது? எல்லாத்துக்குமே வரி இல்லைங்களா? எது ஒரு சின்ன இது கூட நம்ம நான் இன்னைக்கு பூரா அன்னைக்கு நான் சம்பாரித்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் 1000 ருபீஸ் தான் சம்பாரித்தேன். பாஞ்சில் 20 வருஷத்துக்கு முன்னாடியும் 700 800 சம்பாதிக்கிறேன். இன்றைக்கும் அதே காசு தான் தவிர உழைப்பு அதே காசு தான் வருது. ஆனால் அன்றைக்கி வாங்கின பால் பாக்கெட் இன்றைக்கி என்ன ரேட்டு, அன்றைக்கி வாங்கின சோப்பு இன்றைக்கி என்ன ரேட்டு? இதனால் இந்த வெள்ளத்தால் நிறைய வாழ்வாதாரமும் பாதிக்கும். கண்டிப்பாக. நான் இன்றைக்கி டியூட்டி போகல, பார்த்தீங்களா? நான் டீ சாப்பிட்டு இப்படி வரேன். ஏன்? கிளைமேட்டு நம்ம வேலை, நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடந்து போயிட்டு தான் இருக்கு. கடந்து அப்படி போய் பழகிட்டோம். இதே நம்ம இங்கே இருக்கனால ஏதோ இருக்கிறோம். இதே வாடகை வீடு இருக்கவங்க என்ன ஆகும்? நான் இங்கே எங்கள் விட்டு வேறு எங்கேயாவது போக முடியுமா? ஒரு வாடகை வீடுனாலும் 7000 8000 கிட்ட ஆகுது. அது கரண்ட் பில் அது இது நிறைய இது இருக்கும். இதாவது கவர்மெண்ட் இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கோம், நல்லா இருக்கலாம். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பண்ணலை. சாப்பாடுக்கெல்லாம் முன்னாடியே பிஸ்கட் பாக்கெட் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்க? நாங்கள் அந்த மாதிரிலாம் அனுபவிக்கல. ஏன்னா நாங்கள் எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாலுமே நாங்கள் எப்பயுமே ப்ரிகாஷனரியாக ஃப்ளட்டுக்காக இல்லை, வீட்டில் நம்ம ரெடியாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே. டெய்லி போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்மளோடது, மந்த்லி ஒன்ஸ் மளிகை ஜாமான் அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இருக்கிறத வச்சு சமாளிச்சிக்க முடியாதா என்ன? வீட்டில் கேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 3 days வச்சு சமாளிக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. லாஸ்ட்டாக ஃப்ளட் வந்தப்போ அதான் சமாளித்தோம். 3 days சமாளிச்சுட்டு அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, சர்வை பண்ண முடியல அப்படின்ட்டு வெளியில் தாண்டி போனதுமே ஒன்றுமே தெரில, ஃப்ளட்டே தெரில. ஏன்னா இங்கே மட்டும்தான் இருந்துச்சு, ஃப்ளட்டுங்கிறது இங்கே மட்டும்தான் இருந்தது. இங்கேருந்து அங்கே ஸ்டேஷனை தாண்டினதுக்கப்புறமே இப்போ இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்போ வந்துட்டு 3 months இவன் தூக்கிட்டு போனேன், அந்த தண்ணியிலே தூக்கிட்டு போயிட்டேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் தண்ணி, இந்த இதை தாண்டினதுக்கப்புறம் இல்லவே இல்லை. எங்களுக்கு இந்த பார்டர் தாண்டினதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி இல்லை அது வரைக்கும். ஆனால் நான் இவ்வளோ தூரம் தண்ணியில் தூக்கிட்டு போனேன் இவனை. என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா? தண்ணி வந்ததுமே எடுத்து அது பாஸ் ஆகி கரெக்டான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி ரூட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு போட்டு இதெல்லாம் விடணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி விழுந்ததுமே அது ட்ரைனேஜ்லேயும் போய் கரெக்டாக பாஸ் ஆக மாட்டேங்குது, அதுதான் கொஸ்டின். வேறு எதுவுமே கிடையாது. மழைங்கிறது இயற்கையானது தான், அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இப்படி கட்டடத்தை கட்டி வச்சுருக்குறோம், எல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். அதோட தன்மை வந்துட்டு இங்கே கீழே விழுந்துச்சுன்னா அது ட்ரைனேஜில் போய் கரெக்டாக ப்ராப்பராக ரீச் ஆகி அதோட ரூட் வந்துட்டு போய் கடலில் கலக்க வேண்டியது அதோட பொறுப்புனா அதுக்கு நம்ம கரெக்டான ரூட்டை பாஸ் பண்ணால் தான் அது போகும். இல்லாட்டி அது தவிச்சு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை நம்மளோட பொறுப்புங்கிறது அது அரசாங்கத்துக்கு எப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ அப்போ தான் இங்கெல்லாம் கிளியர் ஆகும். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது கிடையாது, பிரச்சனைங்கிறது நம்ம தான் உருவாக்குறோம். இவ்வளோ ஐடி இதுலேருந்து எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்க, எல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிங்கிள் பர்சன் டேக்ஸ் கட்டல அப்படின்னா எப்படி வெல்த் வாங்குறாங்க, அதுக்கு ஃபைன் போடுறாங்க. எல்லாரும் பயந்து டேக்ஸ் கட்டுறாங்கல்ல, கட்டாமல் விடுறது இல்லைல்ல. அப்போ இத்தனை பேத்துக்கும் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே டேக்ஸ் கட்டி தான் இருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் வரணும்னா இதெல்லாம் பார்க்க தான் செய்யணும். இறங்கி யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அமைச்சர்களா அதிகாரிகளா அதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட வர்றதுக்கு தயங்கிக்கிட்டு தானே வராங்க. லாஸ்ட் டே தான் வராங்க. வந்ததுமே ஃப்ளட் வந்ததுமே யாராவது இறங்கி வந்திருக்காங்களா? இப்போ முன்னக்கூட்டியே வந்து இங்கன்னு பார்க்கலாம். யார் எல்லாருமே ஹியூமன் தான், இறங்கி அவங்களும் பார்க்கலாம். ஆனால் பார்க்கறது இல்லை யாருமே. வந்துட்டு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணி தேங்கி இருந்தால் இது மாதிரி ஃப்ளட்டோட அப்படியே கேமரா வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அதுக்கப்புறம் தூர்வாரி எடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வர்ற அமைச்சர்களோ இல்லை வேறு யாராவது கவர்மெண்ட் அதிகாரிங்க யாராவது வீட்டில் அது மாதிரி முன்னாடி அது மாதிரி நின்று 4 நாள் கழித்து அதை எடுத்துருக்குறாங்களா? கிடையவே கிடையாது. நார்மல் பர்சன்ஸ், அதாவது நார்மல் பர்சன்னா அவங்களும் டாக்டரு இன்ஜினியர் தான், ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவங்க அந்த அதிகாரி மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது அரசியலில் இருக்கிறவங்க, செல்வாக்காக இருக்கிறவங்க, அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு போயிட்டு வர்றாங்க, அவங்கெல்லாம் எப்படி காரில் வர முடியுது? பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து பார்க்க வர்றாங்கன்னா அவங்க என்ன அமெரிக்காவிலையா இருக்காங்க? அவங்களையும் இதே சென்னையில் தான் இருக்கிறாங்க, சென்னையிலேருந்து தான் வராங்க, அவங்க வீடும் சென்னையில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டும் எப்படி வந்துட்டு கார் ஈஸியாக போக முடியுது, வர முடியுது? அவங்க போய் வேளச்சேரி பிரிட்ஜில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, ஏன்? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.